ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மும்பைக்கு கிளம்பியிருக்கோம். அதோட ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. கரெக்டாக 1 டே எங்களுக்கு ஃபுல் டைம், ஒரு மார்னிங் ஒரு நைட், இன்னொரு மார்னிங், 2 மார்னிங் ஒரு நைட் ட்ரெயினில் இருக்க போகிறோம். அதோட விலாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டே போயிருந்தோம். என்னோடய பையன் பார்த்திங்க அப்படின்னா ஹெட்ஃபோன்லாம் வச்சு பாட்டெலாம் கேட்டுட்டு, இங்கே ஒருத்தி ஃபோன்லாம் பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போயிட்டுருந்தோம். கொஞ்சம் நேரம் வெளியில் பார்க்குறது, ஃபோன் பார்க்குறது, அப்புறம் எல்லாருக்கும் போர் அடிச்சிருச்சு. அப்புறம் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒசூர் டு பெங்களூர், ஆக்சுவலாக இது பெங்களூர் கிட்ட வந்துருச்சு. ஸோ பெங்களூர்லேருந்து திரும்ப வண்டி ஆந்திரா பக்கம்தான் போகும். லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு ரிட்டன் திரும்ப மாறி போகும். அந்த வியூ எல்லாமே எங்களால் சூப்பராகவே பார்க்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி ட்ரெயினில் சூடாக நிறையா கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. பிள்ளைங்களுக்கு ஃப்ரூட்ஸும், அம்மா அப்பா எல்லாருமே காஃபி டீ குடித்தாங்க. நான் காஃபி டீலாம் எதுவுமே குடிக்க மாட்டேன். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சுங்க. உண்மையாலுமே பார்த்திங்களா, போகிற வழி ஃபுல்லாகவே இனிமேல் நல்லா பசுமையாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் முறுக்கு, காஃபி எல்லாமே நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரெட் சாண்ட்விச், எக் சாண்ட்விச்சுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நானுமே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே தூரத்துலேருந்து பார்க்கும்போது அந்த கொக்கு எல்லாமே அவ்வளோ சூப்பராக. உண்மையாலுமே இந்த ட்ராவல் எங்கள் ஃபேமிலியில் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்டு தான், பட் ரொம்ப சூப்பரான ஒரு ட்ராவலாகவே எங்களுக்கு இருந்தது. நிறைய டிஃப்ரெண்ட் பிளேசஸ் பிள்ளைங்க பார்த்தாங்க. அதே மாதிரி நிறையா என்ன சொல்கிறது, நிறைய ஸ்டேஷனை கடந்து வந்தோம். அதுமாரி ஒரு இந்த பக்கம்தான் அந்த பக்கம் போனோடனே லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு ஒரு பக்கம், பட் எல்லாமே கடந்து போச்சு. ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ராவல். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு ஸ்டேஷன்லேயும் ஒரு மக்களை பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஒரு பக்கம், பெங்களூர் ஒரு பக்கம், ஆந்திரா ஒரு பக்கம், மகாராஷ்டிரா ஒரு பக்கம், மும்பை ஒரு பக்கம், எல்லா ஊர் மக்களையுமே ஒரே இடத்துல, அதுவும் பிளேஸ் மாதிரி போக போக பார்க்குற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது இந்த ட்ராவல். ட்ரெயினில் நிறையா ப்ராடக்ட் எல்லாமே 5 ரூபாய் ஜாஸ்தியாகவே விற்கிறாங்கங்க. உண்மையாலே நான் சொல்லணுன்னா, என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அதே மாதிரி உள்ளேயே கிளிப்ஸு அது இதுன்னு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க. மும்பை போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஜெம்ஸ் பேக்கெட் 10 ரூபா வாங்கலாங்க. உண்மையாலே ஷாக்கே ஆகிட்டேன். பட் குழந்தைங்க கேட்குறாங்க, அந்த டைமில் நம்ம வாங்கி கொடுத்து தான் ஆகணும். ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ டனலுக்குள்ளெல்லாம் போகும் பாருங்கள். இதெல்லாம் உண்மையாலே சீரியஸாக பார்க்க அவ்வளோ நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. குழந்தைங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நம்ம ஊட்டியில் டனலில் கூட்டிகிட்டு போயிருக்கோம். பட் அது ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸ் தான் வரும். பட் இந்த டனல் ரொம்ப நேரம் இருந்தது. பட் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. இது ஆக்சுவலாக 1 டே விலாக். நான் உங்களுக்கு 4 மினிட்ஸ்லேயே இந்த வீடியோ எடிட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ லாஸ்ட்டு ஃபைனல் ஸ்டேஷனான மும்பை வரப்போகுது. அதுக்கப்புறம் மும்பையில் என்ன பண்ணுறோம் ஏது எல்லாமே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான், நாங்கள் மும்பை இறங்கிட்டோம். லோக்நாத் திலக் அப்படின்ற ஸ்டேஷனில் தான் இறங்கியிருந்தோம்.